காவேரி குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருமே வந்து புது வீட்டுக்கு வந்துட்டாங்க. அங்க வந்ததும் எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் சாரதா வந்து காவேரி கிட்ட, இங்க பாரு, உன்னால நம்ம இந்த வீட்டுக்கு வர நிலைமைக்கு ஆயிடுச்சு. அதனால இதுக்கு மேலேயும் நீ என் பேச்சு தான் கேட்கணும். என்ன மீறி நீ ஏதாவது செஞ்சனா அவ்வளவுதான். அம்மா, நீங்க என்னோட வாழ்க்கை விஷயத்த பத்தி பேசுனீங்க. நீங்க சொல்றது எல்லாமே நான் கேட்டேன். இதுக்கு மேலேயும் நீங்க சொல்றது நான் கேட்பேன்னு கொஞ்சம் கூட நீங்க எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா நான் வந்து வேலைக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த டைம்ல நிவின் இருந்துகிட்டு, ஏன் காவேரி நீங்க வேலைக்கு போகணும்ல அவசியம் இல்ல, நாங்களா இருக்கோம்ல, உங்களை பாத்துக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது காவேரி இருந்துகிட்டு, இங்க பாருங்க நிவின், இவ்வளவு நாளா நீங்க சொல்றது எல்லாமே நான் கேட்டேன். இதுக்கு மேலே நீங்க எதுவுமே பேசக்கூடாது. அந்த டைம்ல காவேரிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணிட்டு, நீ வந்து என்கிட்ட வேலை கேட்டல்லடி, உனக்கு வேலை கிடைக்கும் தான் நினைக்கிறேன். நான் ஒரு அட்ரஸ் கொடுக்குறேன், அந்த அட்ரஸ்க்கு போயிட்டு நீ இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வரியா அப்படின்னு சொன்ன உடனே காவேரி இருந்துகிட்டு சரின்னு சொல்லிட்டு அங்க கிளம்புறாங்க. அந்த டைம்ல காவேரி வந்து யோசிக்கிறாங்க, அச்சச்சோ, என்னோட சர்டிபிகேட் வந்து எல்லாமே விஜயோட ஆபீஸ்ல இருக்கே, இப்ப அது நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல, அம்மா கிட்ட நம்ம என்ன சொல்லிட்டு போறதுன்னு தெரியல, சரி இருந்தாலும் அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சாரதா இருந்துகிட்டு, நீ தனியாலாம் ஒன்னும் போக வேண்டாம், அங்க போனா ஏதோ ஒரு பிரச்சனையும் ஆயிடும், அதனால நீ கங்காவையும் யமுனாவையும் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. காவேரி வந்து மனசுக்குள்ளேயே, ச்சே, இப்ப கூட விஜயை நம்ம தனியா மீட் பண்ணணும்னு நினைச்சோம், ஆனா அது கூட நம்மளுக்கு கிடைக்காது போல, அம்மா வந்து நம்மளை விடவே மாட்டாங்க போல அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. காவேரி என்ன முடிவு பண்ண போறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.